ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சில்லுன்னு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு அருமையான டெசர்ட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அதோட 4 ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸையும் லேஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ப்ரெட்டை வந்து 4 பீஸாக கட் பண்ணி அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் கஸ்டர்ட் பவுடர், 1/2 கப் பால் பவுடர் எடுத்து அதில் 5 கப் பால் சேர்த்துருக்கேன். அந்த 5 கப் பால் ஃபுல்லாக சேர்க்காம நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டிப்படாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10-15 பாதாம் பருப்பு அதையும் நல்லா மெலிசாக கட் பண்ணி அதையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல கஸ்டர்ட் பவுடரை, அதை நல்லா கை விடாமல் கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது அப்படியே இருக்கட்டும். நம்ம எதில் செட் பண்ண போகிறோமோ டிசர்ட்டை அதை பவுல் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச அந்த பிரெட் பீசஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு லேயர் அப்படியே அடிக்கிடலாம். அடிக்கினதுக்கப்புறம் நம்ம அந்த கஸ்டர்ட் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து மேலே அப்படியே ஒரு லேயர் சேர்த்துடலாம். அந்த ஒரு லேயர் சேர்த்துட்டு நம்ம நல்லா அப்படியே செட் ஆகிற மாதிரி நம்ம அப்படியே லைட்டாக அப்படியே தட்டி விட்டுறணும். இப்போ அடுத்து மீத பிரெட் இருக்குல்ல, அந்த பிரெட் எடுத்து இன்னொரு லேயர் அது மேலே அப்படியே செட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கு மேலேயே நம்ம அந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இன்னொரு லேயர் செட் பண்ணிடலாம். அதை செட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு குட்டி பவுலில் ஒரு கரண்டி அந்த கஸ்டர்ட் மிக்ஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 கரண்டி இல்லை 3 கரண்டி மில்க் மெய்டு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சுகர் வந்து வேறு எதுலேயுமே ஆட் பண்ணல, இந்த மில்க் மெய்டில் கிடைக்கிற சுகர் தான் நமக்கு டேஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே நல்லா திக்காக ஒரு லேயர் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே செட் ஆகிற மாதிரி லைட்டாக தட்டி விட்டுட்டு இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ பாதாம் பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அதுக்கு மேலே ஃபுல்லாக அப்படியே டெக்கரேட் பண்ணிடலாம். இப்போது இந்த பவுலில் ஒரு 2 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் அப்படியே எடுத்து வச்சுருவோம். 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம ஒவ்வொரு லேயராக சேர்த்தோம்ல, அந்த மிக்ஸ் எல்லாமே அந்த ப்ரெட்டை அப்படியே அப்சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல சில்லுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் சூப்பரான ஒரு டிசர்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.